என் அருமை நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நீரின்றி அமையாது உலகு என்று சொன்னான் வள்ளுவன். அதிலே மறுப்பேதும் இருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு மழை பெய்தாலே அலறுகிற அளவிற்கு இன்றைக்கு தமிழகத்திலே, குறிப்பாக வட தமிழகத்திலே திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை போன்ற பகுதிகள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு மக்கள் மிகப்பெரிய இன்னலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற பொழுது நீரால் துன்பப்படும் உலகு என்று கூட இன்றைக்கு குரல் இயற்றலாம் போல் தோன்றுகிறது. தமிழகத்தை வாட்டி எடுத்திருக்கிற மழை 180 இன்னுயிர்களையும் அள்ளிக்கொண்டு சென்றுவிட்டது. கிட்டத்தட்ட 60,000 பேர் தங்களுடைய வீடு வாசல்களை இழந்து அரசு நடத்துகிற 300க்கும் மேற்பட்ட அடைக்கல இடங்களிலே வாழுகிற ஒரு சூழ்நிலை. தனிப்பட்ட எத்தனையோ பேர் நட்டமடைந்திருக்கிறார்கள். எத்தனையோ உறவினர்கள் தங்களுடைய நெருங்கிய இரத்த சொந்தங்களை இழந்து மனம் வேதனைப்படுகிற அளவிற்கு நிலைமைகள் மாறிவிட்டன. இயல்பு வாழ்க்கையை புரட்டி போட்ட, இயல்பு வாழ்க்கையை தலைகீழாக ஆக்கிவிட்ட, தொழில் செய்ய முடியாத, தொழிலே நஷ்டமடைந்தவர்களை எல்லாம் பார்க்கிற பொழுது மழை துளிகள் என்பவை இன்றைக்கு ஒரு மிரட்டலான திராவகம் போல ஆகி வருவதை நாம் பார்க்கிறோம். பள்ளிகள், கல்லூரிகள் மூடப்பட்டு கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மேலே பிள்ளைகள் விடுமுறையில் இருக்கிறார்கள். பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், மாணவ மாணவிகள். இந்த நேரத்திலே டிசம்பர் 23ஆம் தேதிக்குள் அந்த முதல் செமஸ்டர் அல்லது அரையாண்டு தேர்வுகளை நடத்த வேண்டிய கட்டாயத்திலே கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றன. தேர்வுகள் தள்ளி போடப்பட்ட இந்த காலகட்டத்திலே கிடைத்த இந்த 15 நாட்களை எத்தனை பிள்ளைகள் நல்லபடியாக பயன்படுத்தி கொண்டார்கள் என்பது நம்முடைய கேள்வி. இந்த விடுமுறையை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி கொண்ட பிள்ளைகள் புத்திசாலிகள். அதே இந்த தீபாவளி மனநிலையோடே இருந்து இந்த விடுமுறையை வீணாக்கி விட்டால், அப்படியானால் மீதம் இருக்கிற அத்துணை நாட்களையும் கடுமையாக உழைத்து படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. எப்பொழுதுமே நிர்பந்தமில்லாமல் படிப்பது என்பது ஒரு சுகானுபவம். படித்தே ஆக வேண்டும், இதற்குள்ளே முடித்தே ஆக வேண்டும், இவ்வளவு குறுகிய காலகட்டத்திற்குள் பாடங்களை முடித்தாக வேண்டும் என்கிற சூழ்நிலை. பள்ளி நாட்கள், பணி நாட்கள், கல்லூரி நாட்கள் குறைகின்ற பொழுது அதற்குள் பாடங்களை நடத்தி முடித்தாக வேண்டிய அவசியம் ஆசிரியர் பெருமக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இவ்வளவு நெருக்கடியிலே சுய பொறுப்பு உள்ள மாணவர்கள், மாணவிகள் மிக அருமையாக இந்த இடைவெளியை பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். நீங்கள் கவனித்தீர்களா என்று தெரியவில்லை. பத்திரிகைகளை புரட்டினால் வெறும் வெள்ளக்காட்டு காட்சிகளாக படங்களை வெளியிடுகின்றன. ஆனால் ஒரு மூலையிலே கல்வித்துறை ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. இந்த இடைப்பட்ட காலத்தை பிள்ளைகளை நன்கு பயன்படுத்தி கொள்ள சொல்ல வேண்டிய பொறுப்பு இல்லத்திலே இருக்கிற பெரியவர்களுக்கும், குறிப்பாக பெற்றோர்களுக்கும் தான் இருக்கிறது. எனவே அவர்களை அறிவுறுத்தி நன்கு படிக்கச் சொல்லுங்கள் என்று ஒரு வேண்டுகோளை நம்முடைய கல்வித்துறை வைத்திருக்கிறது. இது எத்தனை பேருடைய கவனத்திற்கு வந்தது, எவ்வளோ பேர் அதை ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கொண்டார்கள் என்பதெல்லாம் கேள்வி. ஆனால் இருக்கிற நாட்களை எல்லாம் விரயமாக்கிவிட்டு தேர்வு நேரத்தில் அவதியாக படிப்பதை விட, அப்படி படிக்க நேர்ந்தால் உடனே அந்த தேர்வை கண்டு பயப்படுவதை விட
இந்த நாட்களை எவ்வளவு அழகாக பயன்படுத்தி கொண்ட மாணவ மாணவிகள், புத்திசாலிகள், கெட்டிக்காரர்கள். தேர்வுகளை கண்டு பிள்ளைகள் ஏன் அஞ்ச வேண்டி இருக்கிறது? எதற்காக அஞ்ச வேண்டும்? நான் கேட்கிறேன், தேர்வே நடக்கவில்லை என்று ஒரு வாதத்திற்கு வைத்துக்கொள்வோம். அப்படியானால் எப்படி அடுத்த வகுப்பிற்கு போவது? அடுத்த நிலைக்கு எப்படி போவது? நான் ஒரு அழகான உதாரணம் சொல்வேன். தேர்வுகள் என்பவை நம்முடைய கல்வி வளாகத்திற்குள் வந்து நிற்கிற புஷ்பக விமானங்களை போன்றவை. புஷ்பக விமானம் என்றால் அந்த காலத்திலே புராணங்களிலே பேசப்பட்டிருக்கின்றன. நாம் பெருமைகளை எல்லாம் ரைட் சகோதரர்களுக்குத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் விமானம் ஒன்று இருந்தது, அது இருந்த இடத்திலிருந்து அப்படியே பறந்தது என்பதையெல்லாம் கற்பனையோ அது கனவோ என்னவோ, ஆனால் அதை களத்திலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். அப்படி நம்முடைய கல்வி வளாகத்திற்குள்ளே வந்து நம்மளை உயர அழைத்து போகிற அருமையான ஒரு வாகனம்தான் தேர்வு. அதை கண்டு அஞ்ச வேண்டியதில்லை. எனவே என் அருமை மாணவ செல்வங்களே, தேர்வுகளை கண்டு பயப்படாத சூழ்நிலை வளர்த்து கொள்ள வேண்டுமானால் தயாரிப்புகள் வலுவாக பலமாக இருக்க வேண்டும். தேர்வுகளை ஆர்வத்தோடு எதிர்கொள்ள வேண்டும், துணிவோடு எதிர்கொள்ள வேண்டும். பாரதி ஒரு முறை சொன்னான், காலா வாடா உன்னை காலால் எட்டி உதைக்கிறேன் என்று சொன்னான். என்ன ஒரு துணிச்சலோடு யமனை அவன் அழைக்கிறான். அதே போல தேர்வே வா, உன்னை நான் எதிர்கொள்கிறேன், உன்னை சந்திக்க நான் ஆர்வமாக இருக்கிறேன். குத்துச்சண்டைகளிலே நீங்கள் பார்க்கலாம், கமான் கமான் என்று இரண்டு கைகளையும் தன்னை நோக்கி அழைக்கிற, எதிராளி அழைக்கிற ஒரு மனோபாவத்தோடு தான் குத்துச்சண்டை வீரர்கள் இருப்பார். அப்படி தேர்வுகளை எதிர்கொள்ளுகிற பிள்ளைகள் கூட வா வா உன்னை எதிர்கொள்ளுகிறேன் என்று ஆர்வத்தோடு எதிர்கொள்ளுகிற பொழுது அதில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள், அந்த பர்ஃபார்மன்ஸ் என்று சொல்லப்படுகிற செயல்பாடுகள் மிக அருமையாக அமைகின்றன. நன்கு படித்தவர்கள், நன்கு தயாரித்திருப்பவர்கள், நன்கு மனனம் செய்து வைத்திருப்பவர்கள், ஆர்வத்தோடு இருக்கிறவர்கள் தேர்வுகளை கண்டு பயப்படுவார்களா? நேசிப்பார்கள். எப்பொழுது வரும் அது, முடித்துவிட்டு எப்பொழுது விடுமுறையை இனிமையாக கழிக்கலாம், அந்த நெருக்கடியிலிருந்து எப்படி மீளலாம் என்று தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஒரு பையன் என்கிட்ட சொன்னால், எனக்கும் ஃபிசிக்ஸுக்கும் ரொம்ப தூரம் சார் அப்படின்னா. ஏன் அவ்வளோ தூரம் இது பண்ண வேண்டும்? ஏன் ஃபிசிக்ஸுக்கு உனக்கு இவ்வளோ பெரிய இடைவெளி வச்சுக்கணும்? அதை நீ நெருக்கி கொண்டு வா. உனக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிச்சி போச்சுன்னா அது எப்படி உனக்கு அதுக்கு இடைவெளி பெருசாக இருக்க முடியும்? பேக் ஹேண்ட் ஸ்மாஷ் என்று பேட்மிண்டனிலே ஒரு விளையாட்டு உத்தி இருக்கிறது. அந்த உத்தி எல்லோருக்கும் வந்து விடாது. பேக் ஹேண்ட் ஸ்மாஷ் அடிப்பது என்பது மிக கடினமான ஒரு விஷயம். பேக் ஹேண்ட் ஆடுவதே கடினம். உங்களுக்கு இது ஃபோர் ஹேண்ட், இது ஆடுவது சுலபம். பேக் ஹேண்ட் ஆடுவதே கடினம். அதில் ஸ்மாஷ் செய்வது என்பது எதிராளி அந்த பந்தை தொட முடியாத அளவிற்கு தரையை நோக்கி அடிப்பது அல்லது அவரை நோக்கி அடிப்பது. அதை எடுக்கவே முடியாது. அது எனக்கு வராது என்று தான் நான் எண்ணிக்கொண்டிருந்தேன் ஒரு பேட்மிண்டன் ஆட்டக்காரன் என்ற வகையில். ஒரு முறை எங்களுடைய கோச் என்று சொல்லப்படுகிற எங்களுடைய பயிற்சியாளர் பல முறை அதை இப்படி காண்பித்து எனக்கும் பயிற்சி கொடுத்தார். அதற்கு பிறகு இந்த சக ஆட்டக்காரர்களெல்லாம் உங்களுக்கு அது நன்றாக வருகிறது என்று சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கு எனக்கு பயிற்சி வந்து விட்டது. எது நமக்கு எட்டாக்கனியாக இருக்கிறதோ, எது நம்மால் முடியவில்லை என்று நினைக்கிறோமோ, அதற்காக நம்ம என்ன முயற்சி எடுத்தோம்? முயற்சி எடுத்தால், பயிற்சி எடுத்தால் எது ஒன்றும் நமக்கு வந்துவிடும். பெரும்பாலான பிள்ளைகளுக்கு இலக்கணம் என்றால் வேப்பங்காயாக இருக்கிறது, கணக்கு என்றால் பிணக்காக இருக்கிறது. பிணக்கு என்றால் கருத்து வேறுபாடு. ஏன் இலக்கணம் கசக்க வேண்டும்? இந்த நேரத்தில் நாம் ஒன்றை நினைவிலே கொள்ள வேண்டும். எது நமக்கு கடினமாக தோன்றுகிறதோ, இலக்கணமும் அல்லது கணக்கும், அதிலே தான் மதிப்பெண்களை மிக சுளையாக எடுக்க முடியும். அதில் ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டு விடையை கொண்டு வந்துட்டால் அதை யாரும் ஒரு மார்க் குறைச்சிட முடியாது.
பேராவாக பத்தியாக கற்றையாக எழுதுவதிலே கூட மொழி நடை தவறாக இருக்கிறது, செய்தியை விட்டு விலகிவிட்டார், தேவையில்லாத சொல்லிக்கிறார் என்று மதிப்பெண்களை குறைக்க முடியும். ஆனால் கணக்கிலேயும் இலக்கணத்திலேயும் மதிப்பெண்களை குறைக்கவே முடியாது. அப்படி சுளையாக எடுக்கக்கூடிய வாய்ப்பை நாம் ஏன் வேண்டாம் என்று நினைக்க வேண்டும்? பாசிட்டிவ், நான் சொல்ல வருவதெல்லாம் ஆக்கப்பூர்வமான உணர்வு, பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு தேர்வுகளை அணுக வேண்டும், பாடங்களை அணுக வேண்டும். அதுதான் நாம் அணுகக்கூடிய மிக சரியான செயல்முறையாக இருக்க முடியும். பிள்ளைகளுக்கு நாம் என்ன சௌரியங்களை செய்து கொடுக்கிறோமோ இல்லையோ, எல்லா சௌரியங்களையும் செய்து கொடுக்கிறோம். ஆனால் கெட்டதெல்லாம் வாங்கி தருகிறோம். ஆனால் அவர்களுக்கு தரப்பட வேண்டியது என்ன தெரியுமா? ஆக்கப்பூர்வமான மனநிலை, என்னால் முடியும் என்கிற நம்பிக்கை அவர்களுள்ளே உருவாக்கி, எந்த தேர்வையும் கண்டு விலகி ஓடாத பாணி, எதை கண்டும் அஞ்சாத மனநிலை, எதையும் எதிர்கொள்ளுகிற மனநிலை, என்னால் முடியும் என்கிற நம்பிக்கை அவர்களுக்குள்ளே விதைத்து விட்டால் நாம் அந்த பிள்ளைகளிடமிருந்து சிறந்த மதிப்பெண்களை எதிர்பார்க்கலாம். எனவே பிள்ளைகளுக்கு நாம் எல்லாம் செய்து தருவோம், படிக்கக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்கி தருவோம், வேண்டிய சௌரியங்களை பண்ணி தருவோம். அதை காட்டில் பிள்ளைகளுக்கு ஆக்கப்பூர்வமான மனநிலை, பாசிட்டிவ் ஆட்டிடியூட், அதை நாம் எப்படியாவது அவர்கள் நெஞ்சிலே பதிக்க முடியுமானால் அந்த மாணவ பருவம் மட்டுமல்ல, காலாகாலமும் நாம் சிறந்த பயன்களை அவர்களிடத்திலிருந்து நாம் எதிர்பார்க்க முடியும். முயன்று பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.